இந்தியாவில் பிலோ 200cc ஸ்போர்ட்ஸ் பைக்கே இல்லாத டைமில் ஜாப்பனீஸ் வந்து ஒரு 150cc மோட்டர் சைக்கிளில் 2008 லான்ச் பண்ணுறாங்க Yamaha R15. 7 வருஷத்துக்கு அந்த மோட்டர் சைக்கிள் பயங்கரமான டாமினேஷனை கொடுத்துட்ருக்கு. 2017 இந்தியன் மோட்டர் சைக்கிள் மேனுஃபேக்சரான பஜாஜ் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பைக்கை லான்ச் பண்ணுறாங்க. And his name is Bajaj Pulsar RS200. The first sports bike in Bajaj lineup 200cc NS200 இருக்க அதே இன்ஜினை கொஞ்சம் பவர் டியூனிங்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி RS200 கொண்டு வராங்க. 2015 இருந்து 2024 வரைக்கும் பெரிய அப்டேட் எதுவுமே கொடுக்கல. நிறைய பேர் அந்த பைக்கை ட்ரோல் பண்ணாலும் அந்த பைக்கான ஃபேன் பேஸும் பயங்கரமா வளர்ந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ 2024ல ரெண்டு புது நியூஸ் வந்திருக்கு. RS200 அப்டேட் ஆக போகுது, RS400 வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல எது உண்மை, RS200 நெக்ஸ்ட் நிலைமை என்னவா இருக்க போகுது, புது அப்டேட் வந்தால் அகெயின் அந்த டாமினேஷன் லெவலுக்கு RS200 போகுமா, வாங்க பார்க்கலாம். 2015 ஸ்போர்ட்ஸ் பைக் செக்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுதுன்னு சொல்லலாம் இந்தியன் மார்க்கெட்டில். 2008 ஜாப்பனீஸோட டாமினேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. 2015 வரைக்கும் Yamaha R15 தான் அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் செக்மெண்ட்டை லீட் பண்ணதுன்னு சொல்லலாம். பட் 2015 பஜாஜ் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேட் மோட்டர் சைக்கிள் லான்ச் பண்ணுறாங்க. த ஒன்லி ஃபேட் மோட்டர் சைக்கிள் இன் பஜாஜ் லைனப்னு சொல்லலாம், RS200. அதனால பார்த்து முடிச்சு வந்துடும் வண்டி போ. ப்ரோ எவ்வளோ பெரிய ஸ்க்ராட்சை போட்டு போயிருக்காங்க பாருங்க. இந்த மாதம் ஒரு செலவா? சரி விடுங்க, ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் ப்ரோ. அதை எப்படி ப்ரோ பண்ண முடியும்? பெயிண்ட் தான் ப்ரோ பண்ணாலுமே ஒரிஜினல் ஷேடு வருமானு தெரியலையே. நீங்கள் பெயிண்ட் பண்ணனாலும் பட்ஜெட்லேயே ஒரிஜினல் ஷேடு வர மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ராட்ச் ரிமூவ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். என்ன ப்ரோ சொல்றீங்க? மதுரையிலையா? மதுரையில தான். எங்க ப்ரோ? கார்ல இருக்க ஸ்கிராட்ச் ரிமூவ் பண்றதுக்காண்டி நாங்க போன ஸ்பாட் தான் டர்ட்டில் வேக்ஸ் கார் கேர் ஸ்டுடியோ மதுரை. இவங்க வந்து TN59 டிரான்ஸ்னு சொல்லி OE பெயிண்ட் பூத்தும் மதுரையில வச்சிருக்காங்க. பர் பேனல் 4000 ரூபீஸ்ல இருந்து பெயிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி கலர் மேட்சும் ப்ராப்பரா பண்றாங்க. அதே மாதிரி உங்க காரை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி செராமிக் கோட்டிங், கிராஃபைன் கோட்டிங், கார் வாஷ், அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ் எல்லாமே டர்ட்டில் வேக்ஸ் ஸ்டுடியோல பண்ணிட்டு இருக்காங்க. உங்க காருக்கு பெயிண்டிங் எதுவும் பண்ணும், இல்ல உங்க கார்ல சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்கு, அதை கிளியர் பண்ணு நினைச்சீங்க அப்படின்னா டர்ட்டில் வேக்ஸ் ஸ்டுடியோவையும் TN59 டிரான்ஸையும் கான்டாக்ட் பண்ணுங்க. RS200 மார்க்கெட்டுக்கு வந்து 9 வருஷம் ஆயிடுச்சு. 9 வருஷத்துல மேஜரான அப்டேட் எதுவுமே கிடையாது. கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க, சின்ன சின்ன ஃபேஸ் லிஃப்ட் பண்ணுவாங்க. அதை தவிர்த்து மேஜராக எந்த அப்டேட்டுமே பண்ணல. இந்த பைக்குக்கு நிறைய நிக் நேம், பெட் நேம் இருக்குது. பட் RS200 எப்படி இருக்குது? ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு RK பஜாஜ் தப்பகுளம் மதுரை. உங்களுக்கு பஜாஜ் பைக்ஸ் பற்றி என்கொயரி அப்படின்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டிசைன் பற்றி பேசணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான டிசைனாக இருக்குது. ஒரு பம்பிள் பி டிசைன், அதுக்கப்புறம் நிறைய பேரை நம்ம சொல்லலாம். பட் சொல்லப்போனால் மார்க்கெட்லேயே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிசைனில் தான் பஜாஜ் இந்த மோட்டர் சைக்கிள் டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம 2024 RS200 ரிவ்யூ பண்ணுறோம். 2015 RS200 ரொம்ப யூனிக்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் இப்போ மார்க்கெட்டில் நிறைய மோட்டர் சைக்கிள்ஸ் அப்டேட் ஆகி நிறைய விஷயங்களை லோட் பண்ணி கொடுத்துட்டாங்க காம்படிட்டர்ஸ். அதனால கொஞ்சம் அவுடேட்டடாக தெரியுது. பஜாஜ்கிட்ட இருந்து ரீசெண்டாக 2 நியூஸ் வந்திருக்கு. RS200 அப்டேட் பண்ண போகிற மாதிரியும் RS400 லான்ச் பண்ண போகிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பட் எது கன்ஃபார்ம் அப்படின்றது தெரியல. இந்த 2025 நமக்கு தெரிஞ்சிடும். ஃப்ரண்ட்ல 2 ஹாலஜன் ப்ரொஜெக்டர்ஸ், மேல IDRL கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு கண்ணு மாதிரியே வடிவமைச்சிருக்காங்க. பைக் வந்து பார்க்கறதுக்கு ப்ராடா இருக்க மாதிரி இருக்கு. பட் க்ளோஸா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராட்லாம் கிடையாது. டிசைன் வந்து நீங்க க்ளோஸா வர 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 சின்னதாக தான் தெரியும். தூரத்துல இருந்து பார்க்க தான் பெரிய மோட்டர் சைக்கிள் மாதிரி இருக்கும். விண்ட்ஸ்கிரீனோட டிசைன் நல்லா இருக்கு. லென்த் வந்து ஓகேவா இருக்கு. நம்பர் பிளேட் ஹோல்டரிங் வந்துருது. LED டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்துருது. ஃபெண்டரோட டிசைன் வந்து நல்லா ப்ராடா இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் டயர்ஸ் MRF பிராண்ட் வந்து 100/80 17 inches வீல்ஸ் போட்டுருக்காங்க. ஃப்ரண்ட்ல 300mm டிஸ்க் வந்துருது. டுவல் சேனல் ABS, வைபரி கேலிபர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. சைட் வியூ தான் மேட்டரே. சொல்ல போனா அந்த ஃபேட் மோட்டர் சைக்கிளுக்கான ஃபீலே வந்து இந்த இடத்துல தான் கிடைக்குது. இந்த இடத்துல 200ஓட பேட்ஜ் வந்துருது. அதுக்கப்புறம் இங்க யூஸ் பண்ணிருக்க அந்த மசில் கிரீசஸ், பாடி கலர்ல பண்ணிருக்க பெயிண்ட் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இந்த மெஷ் பேட்டர்ன் ஃபினிஷிங்கு, அதுக்கப்புறம் இந்த கார்பன் ஃபைபர் டெக்ஸ்சர்ஸ் இதெல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. அதே மாதிரி அங்கங்க அந்த பீக் டிசைனையும் அந்த மசில் கிரீசஸையும் கொடுத்து அக்ரெசிவா காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். பாட்டம் ஆஃப் த பைக் வந்து ஹாட் பிளாஸ்டிக் தான் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஃபுல் ஃபேரிங்குமே பாடி கலர்ல பெயிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ நிறைய இடத்துல நார்மலான பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் கொஞ்சம் பேனல் கேப்ஸ் இருக்கு. அதை பத்தி நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 157 mm. 157 mm போது கம்மியா தெரியுது. சிட்டி ரோட்ஸ்ல ஓட்ட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். சிட்டி ரோட்ஸ் தாராளமாக ஓட்டலாம். 2 பேர் ஃபேட்டா இருக்கவங்க உட்காந்தீங்கன்னா தான் சேடில் கீழே இறங்கும். ஸோ அதனால பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸ்ல வரசும். ஸோ நார்மலான ஸ்பீட் பிரேக்கர்ஸ், சின்ன சின்ன மேட்ல ஏறதுக்குலாம் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் போதுமானதா இருக்கும். 200cc ஒரு டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின். 199cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. 24.5 PS பவர், 18.7 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். சேம் NS200 இன்ஜின் தான். பட்
பவர் டியூனிங்ஸ் மட்டும் மாறும். பிகாஸ் இது ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் வரனால இதோட டியூனிங் லைட்டாக தான் டிஃபர் ஆகும், ரொம்ப டிஃபர் ஆகாது. ஓகே, இன்ஜின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நெக்ஸ்ட் நம்ம ரைட் பண்ணி பார்க்கலாம். இந்த பைக் வந்து பெரிமீட்டர் ஃப்ரேம்ல பில்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இங்க ரப்பர் ஃபில்லிங்கும் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஹீட் வந்து அப்சார்ப் ஆகும் அந்த ஃப்ரேம்ல, அதனால ரப்பர் ஃபில்லிங் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மெஷ் வச்சு ஃபில் பண்ணிருக்காங்க ஃபார் பெட்டர் ஹீட் டெசிபேஷன் கண்டி. அப்புறம் எக்ஸாஸ்ட் கேன், பஜாஜ் லைனப்ல இது வரைக்கும் நம்ம இப்படி ஒரு எக்ஸாஸ்ட் கேனே பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி ஒரு எக்ஸாஸ்ட் எண்ட் கேன் யூஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸாஸ்ட் நோட் கேட்போம். BS3 BS4 ஓட எக்ஸாஸ்ட் நோட் கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸாஸ்ட் நோட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பீட் தெரியுது. இன்ஜின் நோட் லவுடா இருக்கு. பட் ஏர்ல போகும்போது NS நோட்டோட எக்ஸாஸ்ட் நோட் எனக்கு பெட்டரா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் எனிவேஸ் எக்ஸாஸ்ட் நோட் வந்து NS நோட்டுக்கும் RS நோட்டுக்கும் சிமிலரா தான் இருக்கு. பட் நம்ம யாரோட டிராவல் பண்ணும்போது NS நோட்டோட எக்ஸாஸ்ட் நோட் எனக்கு கனெக்டடா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாக்ஸ் டைப் ஸ்விங்காம்ல தான் பில்ட் பண்ணிருக்காங்க. இப்போதான் நம்ம அலுமினியம் ஸ்விங்காம்னு சொல்றோம், அதுக்கப்புறம் அலுமினியம் ஃப்ரேம்னு சொல்றோம். அப்படி இருந்தால் தான் பெட்டரான ஹேண்ட்லிங் இருக்கும், லைட் வெயிட்டா இருக்கும்னு சொல்றோம். 2015ல ரொம்ப சிம்பிளா கிராஃப்ட் பண்ணப்பட்ட ஒரு மோட்டார் சைக்கிள்னு சொல்லலாம். டாப் ஸ்பீடு வந்து 155 to 160 வரைக்கும் கிளைம் பண்ண ரைடர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த பைக்கில் நான் அதிகபட்சமாக கிளைம் பண்ண டாப் ஸ்பீடு வந்து 155 km/h. NS 200 155 போகும். இது ஸ்போர்ட்ஸ் வெர்ஷனால 160 வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஹை ஸ்பீட் பண்ணுறதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. க்ளோஸ்ட் ரோட்ஸில் ஓட்டுறது தப்பு கிடையாது, இருந்தாலும் சேஃப்டி மெஷர்ஸை என்ஷூர் பண்ணிட்டு ரைட் பண்ணுங்க. ரியர் டயர்ஸ் வந்து 130/70 செக்ஷன் வீல்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ரியர்ல 230mm டிஸ்க் வந்துருது. டுவல் சேனல் பேஸ், ஃப்ரண்ட்ல 4 piston calibers, பின்னாடி சிங்கிள் பிஸ்டன் கேலிபர் தான். அதுக்கப்புறம் இந்த டெயில் லேம்ப், LED டெயில் லேம்ப் டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொல்லலாம். இந்த டெயில் லேம்பை நிறைய பேர் ட்ரோல்லாம் பண்ணாங்க. பட் ஸ்டில் மார்க்கெட்ல ஒரு டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணிருச்சுன்னு சொல்லலாம். அண்ட் சாரி கேட் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. லேடிஸ் ஃபுட் ஸ்டெப்லாம் கிடையாது, நீங்க வேணா எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணிக்கலாம். சீட் கவர் பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கு. அந்த ஃப்ரண்ட் டிசைனை கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. RS 200 பேட்ச். இப்போ கிராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த மோட்டார் சைக்கிள் 3 கலர் ஸ்கீம் அவைலபிளா இருக்கு. என்னென்ன கலர் ஸ்கீம் அவைலபிளா இருக்குன்றத ஸ்கிரீன்ல பார்க்கலாம். அந்த கலர் ஸ்கீம்ல உங்களுக்கு எந்த கலர் ஸ்கீம் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அதுக்கப்புறம் கிராப் ஹேண்ட்ல வந்து இன்டெகிரேட்டடா கொடுத்துருக்காங்க. சீட்ஸை பத்தி பேசியாகணும். ஸ்பிளிட் சீட்ஸா, ஸ்டெப் சீட்ஸ். ரெக்ஸினோட குவாலிட்டியும் சரி, ஃபோமோட கம்ஃபர்ட்டும் சரி, கொஞ்சம் ஸ்டிஃபர் பார்ட்ல தான் இருக்கு. ஃபோம் ரொம்ப சாஃப்ட் சைடில் இல்லை, கொஞ்சம் ஹார்டாக தான் ஃபீல் ஆகுது. அதே மாதிரி ரெக்ஸினுமே வந்து கிரிப்பியா இருக்கு, சாஃப்டா இல்லை. NS 200ல ரெக்ஸின் அண்ட் ஃபோம் வந்து ஈவன் லெவலில் இருக்கும், அதனால நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இது வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்னால அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு. அதுக்கு மேலே ரப்பர் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க. 13 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. NS 200 12 liters தான், இதில் 13 liters. இன்னொன்று ஸ்போர்ட்ஸ் பைக்னு சொல்கிறோம், பட் ஒரு நேக்கட் மோட்டார் சைக்கிளுக்கான ரைடர் ட்ரையாங்கிள் தான் இருக்கும், ரைடிங் போஸ்டர் தான் இருக்கும். அதுதான் வந்து இந்த பைக்கில் ஒரு மெயின் ஹைலைட்டடான விஷயமே. பல்சரோட பேட்ச் வந்துருது. கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ், ஸ்விட்ச் கேஸ்லாம் நார்மலாக அந்த பைக் எப்படி வந்துச்சோ 2000 அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் இன்னுமே வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தான் மாற்றிருக்காங்க. பட் இப்போ ஆன் டேட்டுக்கு இருக்க மாதிரி தெரியுது. கிளஸ்டர் நார்மலான கிளஸ்டர் தான், செமி டிஜிட்டல் கிளஸ்டர். பட் இந்த கிளஸ்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லலாம். இந்த கிளஸ்டரில் என்னென்ன இருக்குன்றத வாங்க பார்ப்போம். செமி டிஜிட்டல் கிளஸ்டர், அந்த டாக்கோமீட்டர் மேலே போயிட்டு வரது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. லெஃப்ட் சைடில் இண்டிகேஷன்ஸ்லாம் வந்துருது. ரைட் சைடில் சின்ன டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் கேப்போஸ் இண்டிகேட்டர் வந்துருது, டைம் வந்துருது, ஸ்பீடோமீட்டர் அண்ட் டிஸ்டன்ஸ் டு எம்டி. அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கானமி அண்ட் தென் ட்ரிப் ஒன்ல ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரிப் 2 அதில் ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி 2 பார்த்துக்கலாம். ட்ரிப் மீட்டரில் ஒவ்வொரு ட்ரிப்லையும் எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபியூல் கேஜ் லெவல் வந்துருது, ABS-ஓட இண்டிகேஷன் இங்கே வருது. இதை தவிர்த்து இந்த கிளஸ்டரில் வேறு எதுவும் ஃபீச்சர்ஸ் இல்லை. தேவையான ரீட் அவுட்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ஃபீச்சர்ஸ்னு வரும்போது அது RS 200ல கொஞ்சம் கம்மி தான். மக்களை நம்ம கூட RS 200 இருக்கு. இந்த பைக் ஒரு ஸ்போர்ட்ஸ் டூர்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி NS 200 தான் இன்ஜின் ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது NS 200 தானே அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். NS 200 கிடையாது. பிகாஸ் டைனாமிக்ஸ் அண்ட் டியூனிங்ஸ் மாறுது. செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறேன். எக்ஸாஸ்ட் நோட்டே வந்து ஒரு அட்ரலைன் கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஓகே போகலாம். பவர் டெலிவரி பார்க்கலாம். 1500 RPM மூவிங் RPM. கிளச் மூமெண்ட்லேயே ஒரு 7 to 8 km/h போகுது. நைஸ். அப்படியே கிராஜுவலாக க்ரூஸ் பண்ணுவோம். 2000 RPM, 3000 RPM, லீனியராக தான் இருக்குது. 3500 RPM. ஓகே 4000, 4500ல பவர் வந்து பூஸ்ட் ஆகுது. 5000ல வைப்ரேஷன் கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அப்படியே அந்த 4-5க்கு மேலே அந்த மிட் ரேஞ்ச் பவர் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுது. அவ்வளோதான். த்ராட்டில் டிஸ்ட் பண்ணால் வேலை முடிஞ்சாங்க. மிட் ரேஞ்சுக்கு மேலே ஆஃப்டர் 4500 RPM த பவர் கெட் பீக் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கோட பவர் டெலிவரி அந்த ரேஞ்சஸில் தான் இருக்குது. ஃபைன். டர்னிங் ரேடியஸ் பார்ப்போம். ஓகே கிளிப் ஆன் ஹேண்டில் பாராக இருந்தாலும் நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே பார்த்து தான் ஓட்டணும். டர்னிங் ரேடியஸ் பெட்டர் தென் NS 200ன்னு சொல்லலாம். அப்படி தான் சொல்லணும்.
ஓகே, இந்த பைக்கில் ஸ்பெஷலான விஷயமே லோ அண்ட் டார்க் தான். இப்போ நான் செகண்ட் கியரில் பைக்கை ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே, செகண்ட் கியரில் பைக்கை ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ மூவ் பண்ணுறேன். கிளச்சில் தான் மூவ் பண்ண போகிறேன். ஆக்சிலேட்டரே கொடுக்கல. அந்த எண்டில் மட்டும் லைட்டாக, பட் அதை ஆக்சிலேட்டரோடு கொடுக்கும்போது எதுவுமே தெரியாது. லோ அண்ட் டார்க் வந்து இந்த பைக் சிட்டிக்குள்ளே மேனுவரிங் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. பிகாஸ் இந்த பைக்கை தான் மார்னிங்லேருந்து ஓட்டிகிட்டு இருக்கேன். சிட்டி மேனுவரிங் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது, அஜைலாக இருக்குது, ரொம்ப பெப்பியாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த பெப்பினஸ் இந்த இன்ஜினில் வந்து சூப்பராக இருக்குது. அது ஒவ்வொரு ஆர்பிஎம்லேயும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லலாம். இப்போ 0 to 60 பார்ப்போம். 3, 2, 1 கோ. 60. நைஸ். இட்ஸ் ஃபாஸ்டஸ்ட். 0 to 100 பார்க்கலாம். 3, 2, 1 கோ. ஓகே, இதுவும் கொஞ்சம் ஃபாஸ்டஸ்டாக தான் தெரியுது. நைஸ். அப்படியே நம்ம 60 to 0 பிரேக்ஸ் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குன்னு பார்க்கணும்ல. டுவல் சேனல் ABS 60 to 0 வந்து ரியர் பிரேக்ஸில் டெஸ்ட் பண்ணுவோம். எவ்வளோ ஸ்பீடாக ஸ்டாப் ஆகுதுன்னு பார்க்கலாம். ரியர் பிரேக்ஸ் ஒரே ஒரு தடவை மட்டும் வீல் லாக் ஆகி ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபைன், நல்லா ஸ்டாப்பிங் இருக்குன்னு சொல்லலாம். 60 to 0 in front brakes. Cool. ஓகே, பிரேக்ஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. என்னதான் பர்ஃபார்மன்ஸ் அஜைலாக இருந்தாலும் பெப்பியாக இருந்தாலும் பிரேக்கிங் நல்லா இருக்கணும். பிரேக்கிங் நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த பைக்கோட பவர் டெலிவரி 4500 RPM மேலே பீக் ஆகுது. அப் டு 10,000 RPM வரைக்கும் நீங்கள் பவரை ஃபீல் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல பவர் டெலிவரி இந்த பைக்கில் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வைப்ரேஷன் மேட்டர்ஸ். இந்த பைக்கில் நான் வைப்ரேஷன் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். அதை உங்களுக்கும் டெஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன். பிகாஸ் 5000 RPM கிட்டே நல்ல வைப்ரேஷன் தெரியுது. 3000 RPMலே வைப்ரேஷன் பிகின் ஆயிடுது. காமிக்கிறேன். இப்போ நான் பைக்கை ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ மூவ் பண்ணுவோம். கிராஜுவலாக மூவ் பண்ணுறேன். 2000ல் வைப்ரேஷன் எதுவும் இல்லை. 3000 போகும்போது லைட்டாக சீட்டு கிட்ட தெரியுது. 4 தானமும் ஃபுட் பேக்ஸில் தெரியுது. சீட்டில் நல்லாவே தெரியுது. ஆனால் ஹேண்டில் பாரில் தெரில. 6 கிராஸ் பண்ணும் போது ஹேண்டில் பாரில் தெரியுது. ஃபுட் பேக்ஸில் நல்லா தெரியுது. சீட்டில் கம்மியாயிடுச்சு. பட் வைப்ரேஷன் இந்த பைக்கில் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அதை நீங்கள் பேர் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் பிளாஸ்டிக்ஸ் வந்து நிறைய இடத்துல நார்மலான பிளாஸ்டிக்ஸாக தான் இருக்குது. அதே மாதிரி இதில் நிறைய ஃபேரிங்கை ஃபில் பண்ணல அவங்க. அதனால் மேபி இருக்கலாம். அதனால் லைட்டாக வைப்ரேஷன் ஃபீல் ஆக தான் செய்யுது. இது என்னோட கருத்து. பவர் டெலிவரி பற்றி சொல்லிட்டேன். பட் கியர் பை கியர் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது இன்னும் கிளாரிஃபை ஆயிரும். செக் பண்ணலாம். 3, 2, 1 கோ. 48, 66, 87, 110. ஸோ இந்த பைக் வந்து 4th கியரில் 110 ரீச் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் 3rd கியர்லேயே வந்து 100 கிட்ட வந்துடுது. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த சிட்டி ரேஞ்சஸில் ஓட்டும் போது அந்த லீனியரான பவர் டெலிவரி எஃபிஷியன்சிக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த பவர் டெலிவரியை சிம்பிளாக சொல்லணும்னா அப் டு 4500 RPM வரைக்கும் லீனியராக இருக்குது. அதுக்கு காரணம் பிகினர்ஸ் இந்த பைக் வாங்குறாங்கனாலும் அவங்களால ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியணும்னு. அதுக்கப்புறம் எஃபிஷியன்சி மைலேஜ் கொடுக்கணுன்றதுக்காண்டி இனிஷியலில் டக்குன்னு பவர் இருந்துச்சு அப்படின்னா ஃபியூல் ட்ராப் இருக்கும். ஸோ அதனால் அந்த எஃபிஷியன்சி ரேஞ்ச் மேப்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 4500 RPM கிராஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த பர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் RS 200. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இல்லை எனக்கு பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா அப் டு 7000 RPM கிராஸ் பண்ணுங்கள். தென் யூ வில் கெட் அக்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் மோட்டர் சைக்கிள். அதனால் பவர் லேக் எங்கேயுமே இல்லை. ஒவ்வொரு RPMலையுமே வந்து அந்த பெபினஸ் ஃபீல் பண்ண முடியுது. அஜைல்னஸும் ஃபீல் பண்ண முடியுது. நல்லா இருக்குது. பிரேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஹேண்ட்லிங், ஓவரால் ஹேண்ட்லிங் அண்ட் ரைடிங் கம்ஃபர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டிருக்கேன். ஆனால் நேக்கட் பைக் ஓட்டுற ஃபீல் தான் இருக்குது. லோவான சீட் ப்ரெசன்ஸ், ரொம்ப கமிட்டட் இல்லாத ஒரு ரைடிங் போஸ்டர்னால எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. சிட்டிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருப்பேன். ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணி ஓட்டினேன். ஸோ இதான் என்னோட கருத்து. பட் வைப்ரேஷன் மட்டும் நான் ஃபீல் பண்ண ஒரு சின்ன ட்ராபேக் இந்த ரைடில். ஸோ அது மட்டும்தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். RS 200ஓட எர்கனாமிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஃபேட் மோட்டர் சைக்கிள்னாலும் சேடில் ரொம்ப ஹைட்டாக இல்லை, அதனால் காலை ஈஸியாக தூக்கி போட்டுடலாம். அதே மாதிரி சீட் கவுலும் ரொம்ப ஒய்டாக இல்லை, அதனால் ஈஸியாக ஏற முடியும். அதான் சொல்ல வர்றது. ஓகே, 8-10 mm சீட் ஹைட் ஈஸியாக தான் இருக்குது. 8-10 போது நம்பர்ஸில் பெருசாக தெரியுது. பட் உட்காந்தக்கப்புறம் சீட் வந்து கொஞ்சம் லோவாக தான் பொசிஷன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும்.
சீட் ஹைட் நம்பர் டசன்ட் மேட்டர்ஸ், பட் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் நீங்கள் நேராக போய் டச் அண்ட் ஃபீல், லுக் அண்ட் ஃபீல் அண்ட் ஹேவ் அ டெஸ்ட் டைவ். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் வந்து 5.7 to 5.8 ஃபீட், எனக்கு பாருங்கள் 2 ஃபுட்டுமே ஈஸியாக கீழே கிரவுண்டில் பிளேஸ் ஆயிடுச்சு, முட்டுமே மடங்கி தான் இருக்குது. அண்ட் தென் ஹேண்டில் பார் ரீச் வந்து ஈஸியாக இருக்குது. டேங்க் லென்த்தாக இல்லை, ஷார்ட்டாகவும் இல்லை, கரெக்டான சைஸில் இருக்குது. ஒரு நேக்கட் பைக் ப்ரொப்போர்ஷனில் தான் இருக்குன்னு சொல்லணும். ரைடர் ட்ரையாங்கிள் பாருங்கள், சொல்லப்போனால் லீன் லெவல் வந்து ஒரே 1% தாங்க லீனு, ரொம்பலாம் இல்லை. மேக்ஸிமம் இப்போ இருக்க பிலோ 200cc ஸ்போர்ட்ஸ் பைக் எல்லாமே நம்ம இப்படி தான் உட்காந்து ஓட்டணும், மேக்ஸிமம் இப்படி தான் உட்காந்து ஓட்டுவோம். ஏன்னா அது வந்து கமிட்டடாக இருக்கும், பிகாஸ் அந்த பியூர்லி ஸ்போர்ட்ஸ் ப்ரொப்போர்ஷனை கொடுக்கணும்னு சொல்லி அப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் RS 200 இஸ் நாட் ஓன்லி ஸ்போர்ட்ஸ், இட்ஸ் அ ஸ்போர்ட்ஸ் டூரர். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ட்ராக்ல வேணாலும் எடுத்துகிட்டு போய் ஓட்டலாம், அதே மாதிரி டூரிங் பண்ணாலும் பண்ணலாம், சிட்டிக்குள்ளே டெய்லி கமிட் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இந்த மோட்டார் சைக்கிள் எல்லா ரோட்ஸ்லையும் ஓட்ட முடியும். எல்லா ரோடு இந்த சென்ஸ் சிட்டி, ஹைவே அண்ட் உங்களுக்கு ட்ராக்லேயும் உங்களால் ஓட்ட முடியும். அந்த மாதிரி ப்ரொப்போர்ஷனில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் கூல். ஸோ இதான் ரைடிங் போஸ்டர், அதனால ரொம்ப லீன்லாம் இருக்காது, கேஷுவலாக கம்யூட் பண்ணலாம், டெய்லி கம்யூட் பண்ணாலும் நீங்கள் பண்ணலாம். இந்த பைக் வந்து மேக்ஸிமமாக உங்களுக்கு ஒரு 35 to 38, 40 வரைக்கும் நீங்கள் மைலேஜ் கிளைம் பண்ணலாம். பிகாஸ் நான் ப்ரீவியஸ் NS 200 ஓனர்னால நான் மேக்ஸிமம் 35 to 40 வரைக்கும் மேக்ஸிமம் கிளைம் பண்ணியிருக்கேன். இன்னும் எக்கனாமிக்கலாக ஓட்டும் போது 42 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ரைடிங் கண்டிஷன், நீங்கள் எப்படி ஓட்டுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மைலேஜ் கொடுக்கும். பட் சீட் கம்ஃபர்ட் பற்றி பேசி ஆகும்னா, சீட் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபர் பார்ட்டில் தான் இருக்குது, ஃபோம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ நீங்கள் ரொம்ப ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். பில்லியன் சீட் வந்து நல்ல லென்த்தாக இருக்குது, அதே பேட்டர்னும் வந்துருது, கிராப் அண்ட் இன்டெகிரேட்டராக கொடுத்துருக்காங்க. பில்லியன் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ இந்த பைக்கில் நாங்கள் 2 பேர் இருக்கோம், 2 பேருமே வேறு வேறு ஹைட், வேறு வேறு வெயிட். பட் பில்லியனுக்கு வந்து சீட் லெவல் வந்து பெருசாக இருக்கனால நல்லா கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுது. பட் சீட்டோட கம்ஃபர்ட்னு வரும்போது அது கொஞ்சம் கம்மி தான். பிகாஸ் மேக்ஸிமம் பைக்ஸில் ரைடர் சீட் நல்லா இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும், பில்லியன் சீட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பட் இந்த பைக்கில் அப்ளிகேஷன் என்னன்னா ரெண்டுமே ஈவன் லெவலில் தான் இருக்குது. பட் சேஃப்டிக்கு இன்டெகிரேட்டட் கிராப் ஹேண்டில், அதுக்கப்புறம் சேடலோட ஹைட் லோவாக இருக்கனால பில்லியன் வந்து ஈஸியாக ஏற முடியுது. நீங்கள் ஃபேமிலி யூஸும் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட போய் பார்த்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதை செக் பண்ணி பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். மக்களை பல்சர் RS 200 பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இதுலேருந்து உங்களுக்கு RS 200 பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ வந்து ப்ரைஸ் பார்க்கணும். நம்ம இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 2,14,000 ஆன் ரோட் மதுரை ப்ரைஸ் வருது. எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 1,74,000 எக்ஷோரூம் ப்ரைஸ் வருது. 2,14,000 போது ப்ரைஸ் கொஞ்சம் கூட தான் தெரியுது. பிகாஸ் இப்போ NS 200 எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 lakh பட்ஜெட் கிட்ட வருது. இது வந்து அதோட ஒரு 10,000 14,000 கூட இருக்குது. அது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபேடு மோட்டார் சைக்கிள் வேணும் 200cc அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 200cc இருக்குது, அது RS 200 மட்டும்தான். 150cc காம்படிட்டராக R15 இருக்குது. பட் 200cc காம்படிட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா RS 200க்கு RC 200 அண்ட் கரிஷ்மா XMR 210. ஸோ RC 200 வந்து இந்த கம்பேரிசனுக்குள்ள வராது, ஏன்னா பட்ஜெட்டில் RC 200 கிடைக்காது. இந்த பட்ஜெட்டில் வரது வந்து RS 200 XMR 210 தான். XMR 210 கம்பேர் பண்ணும்போது RS 200ல வந்து நிறைய விஷயங்கள் ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம். ப்ரோஸ் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டிசைன். 9 years ஆயிடுச்சு, நிறைய மோட்டார் சைக்கிளை பார்த்துட்டோம். பட் ஸ்டில் எனக்கு இந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கு. டிசைனை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது ப்ரோஸ் வந்து இன்ஜின் வந்து லோ அண்ட் மிட் அண்ட்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், டாப் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். அண்ட் மூணாவது விஷயம் ரைடிங் போஸ்டர், ரிலாக்ஸ்டான ரைடிங் போஸ்டர். ஸ்போர்ட்ஸ் பைக்லேயே ரொம்ப ரிலாக்ஸ்டான ரைடிங் போஸ்டர் இருக்க மோட்டார் சைக்கிள்னா அது RS 200 தான். பிகாஸ் இது ஸ்போர்ட்ஸ் டூரில் வருது. RC 200 XMR 210 கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் ரிலாக்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதெல்லாமே ப்ரோஸ். கான்ஸ் மேட்டர்ஸ். கான் வந்து நான் பார்த்த அளவுல ஃபர்ஸ்ட் ஒரு சில இடத்துல பேனல் கேப்ஸ் இருக்கு. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியும் மிச்ச பஜாஜ் பைக்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதுல கொஞ்சம் நார்மலான பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் கான். ரெண்டாவது சீட் கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் ஹார்டர் சைடில் இருக்கு. அது கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் ஃபைனலாக 9 years ஆயிடுச்சு, ஸ்டில் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஹசார்ட் லேம்ஸோ இல்லை நமக்கு வந்து USB சார்ஜிங் போர்ட்டோ இந்த மாதிரி சின்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எக்ஸ்பெக்டிங் ஃபீச்சர்ஸ் வந்து LCD டிஜிட்டல் கிளஸ்டர், TFT கிளஸ்டர், அதுக்கப்புறம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறோம். அதுக்கப்புறம் சுவிட்ச் கேஸை கொஞ்சம் ரெஃபைன் பண்ணலாம், டிசைனை கொஞ்சம் ரெஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்கும். பஜாஜும் அதுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். பிகாஸ் RS 200 அப்டேட்டும் வர மாதிரி சொல்லியிருக்காங்க, RS 400 அப்டேட்டும் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த வருஷம் 2025 கண்டிப்பாக RS 200 ஒரு அப்டேட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரீசென்ட் டேஸில் பஜாஜ் வந்து இந்த N சீரிஸை வந்து பயங்கரமாக ஃபைன் டியூன் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. NSயும் ஓரளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாங்க. பட் நெக்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் RSல இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். பிகாஸ் இப்போ தான் ரீசெண்டாக NS 400 லான்ச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் N160, N150 அதெல்லாம் அப்டேட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் என்னோட கெஸ் RS 200 அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ RS 200 பற்றியோ RS 400 பற்றி எது நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட Instagram பேஜில் அதை பற்றி அப்டேட் வரும். ஸோ Instagram பேஜோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த RS 200 பற்றி என்னோட இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். இந்த பைக்கோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இதுதான். ஸோ நீங்கள் இப்போ 200cc ஸ்போர்ட்ஸ் பைக் பார்க்குறீங்க, டூரிங்கும் பண்ணுவேன், சிட்டிக்குள்ளேயும் ஓட்டுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா RS 200 செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த ஓல்டு RS 200 தான் வாங்கணும்னு நினைக்கிறவங்க as soon as possible வாங்கிருங்க. ஏன்னா ப்ரொடக்ஷனே இப்போ கம்மியாக தான் பண்ணுற மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் மோட்டார் சைக்கிள் தான் கிடைக்குது. அதனால பழைய மாடல் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா as soon as possible வாங்கிருங்க. இல்லை
புதுசு தான் வாங்குவேன் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட். எப்பயுமே பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் பண்ணா கியர்ஸ் என்ஷூர் பண்ணிக்கோங்க அண்ட் ரைட் சேஃப்லி.